கரண்ட் போய் வந்துடும் இன்னும் ஒரு 1/2 hourலன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள உட்கார முடியலன்னு வெளியே வந்தோம். இருக்காங்க இன்னும் இருக்காங்க, பேஷண்ட் இன்னும் உள்ள இருக்காங்க. சில பேர் எந்திரிக்க முடியாதவங்க பத்துட்டு இருக்காங்க, வயசானவங்க எல்லாம் பத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் முடிஞ்சவங்க ஏந்து இப்படி வந்துட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 5:45 போச்சு கரண்ட். டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. பார்த்துன்னு தான் இருக்காங்க. அவங்களும் வந்துடும் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் தான்ப்பா உடம்பு சரியில்லை, அவரையும் கூட்டின்னு வந்தேன். கேர் ஆகுது உள்ளன்னு சொல்லிட்டு வெளியில கூட்டின்னு வந்துக்கிறேன். காத்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் இல்லாதனால என்ன பண்றது. அப்புறம் இதை மாத்திரை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அவருக்கு வெளியில கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்கேன். 2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, கரண்ட் இல்லை. என்ன பண்ண முடியும். இப்போ இதை வந்துடும் சொல்லியிருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் கரண்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 பேர் போனாங்க, பார்த்தேன். ஆமாம் ஆமாம் போயிருக்காங்க. ஆனால் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதனால இங்கேயே உட்காந்துன்னு இருக்கணும். வேற வார்டு மாத்திரம்னு சொன்னாங்க, ஆனால் அதுவும் இல்லை. இப்போ எல்லாம் வெளியில வந்து உக்காந்துன்னுக்குறோம். 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இறந்துட்டாங்க. இங்க இருந்தா தள்ளிட்டு போனோம். அந்த ஒரு அங்கே தான் வச்சிருக்கிறாங்க. முன்னாடி தான் இந்த கேஸ் கரண்ட் இல்லாத கேஸ் வச்சு அவங்களுக்குலாம் இது பண்ணாங்க. அது பண்ணாங்க. கரண்ட் இருந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த வந்துருன்னுட்டு இருந்தேன். இது வரைக்குமே இன்னும் வரல. எல்லாம் வந்து நோயாளிகள். நான் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துருக்கேன். கரண்ட் இல்லைன்னு வெளியே உட்காந்துருக்குறேன். என் பேர் பரமேஸ்வரன். 5:30 மணிக்கெல்லாம் கரண்ட் இல்லை. 5:30 மணிலேருந்து கரண்ட் இல்லை. என் வீட்டுக்காரர் உடம்பு முடியல, ஹார்ட் அட்டாக்ல வந்தவர். கொண்டாந்து வெளியில் வச்சுட்டு உக்காந்துருக்கோம். ரொம்ப முடியல. கரண்டால தான் பிரச்சனை. கரண்ட் இருந்தால் இவ்வளோ இப்போ வெளியில் வந்து உக்காந்துருக்கோம். அதுக்காக உட்காந்து உயிர் வாயினா நம்மளுக்கு உயிர் வேணும்னு தான் வந்து உட்காந்துருக்கோம். ஆனால் கரண்ட் பிரச்சனை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கிறது? ஆமாம் இறந்து அங்கே அங்கே ரூமில் கொண்டு போட்டாங்க. ஆமாம் இறந்துட்டாங்க மேடம். இறந்து தான் அந்த காற்று இல்லாமல் தான் இறந்துட்டா. இங்கே கொண்டு போன இருக்கிற ரூமில் கொண்டு போட்டாங்க. 3 பேர் இறந்துட்டாங்க. ஆமாம் அந்த காற்று கொடுக்கறதுக்கு காற்று இல்லை. நுரையீரல் பாதிப்பு. நாங்கள் 5:30 மணிக்கு வேறு வார்டிலேருந்து இங்கே மாற்றிட்டு வந்து கரண்ட் இல்லை. வந்துடும் சொன்னாங்க. இப்போ கேட்டால் நாளைக்கு காலை தரமா. இப்போ வேறு வார்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. அவர் வயிறு இவ்வளோ பெருசாக இங்கே இருக்குது, காலெலாம் ரொம்ப வீக்கமாக இருக்குது. அதேமாதிரி காலம் ட்ரீட்மெண்ட் கூட ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. இங்கே வந்துடும் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும் கவர்மெண்ட்? இல்லை நாங்கள் ப்ரைவேட்டில் பார்க்க மாட்டோமா? இவங்க நல்லா பார்த்து சொல்லிட்டு இன்னும் வரவே இல்லை. இன்னும் வர சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் சாப்பிடுப்பாங்க தெரியல மேம். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க உள்ள. போய் பாருங்க. வேற வார்டு இப்பதான் மாத்தினாங்க. இப்ப அங்க இருக்காரு, வேற வார்டுல இருக்காரு.